1919 எத்தனை வருஷம் ஆச்சு? 106 வருஷம் ஆச்சு. 1919 மெட்ராஸில் ஒரு கல்யாண மண்டபம். திருவி கல்யாண சுந்தர முதலியார் கேள்விப்பட்டிருக்கீங்களா? வர திருவிக்க தமிழ் தென்றல்னு பேர். பரவாயில்லம்மா, தமிழ் தென்றல்னு பேர். திருவிக்க ஒரு 50 பேரை கூப்பிட்டு உட்கார வச்சு முருகன் மேலே பஜனை பாடிக்கிட்டு இருக்கார். அழகான முருகன் படம், அற்புதமான படம். இந்த படத்தை வச்சு கும்பிடுறாங்க. அங்கிருந்து புயற்காற்று வருகிறது. 50 சுனாமி ஒன்னா சேர்ந்தா எப்படி இருக்கும்? அப்படி வருது. திருவிக்கா பார்க்கிறார். ஆகா சந்தோஷம். முண்டாசு, தலப்பாக, கோட்டு, வேகமான நடை, நெத்தியில குங்குமம். யாரு? பாரதி. பாரதியார் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மறந்துட்டீங்களா? பொய் சொல்லக்கூடாது பாப்பா, என்றும் புறஞ்சொல்லலாகாது பாப்பா, தெய்வம் நமக்கு துணை பாப்பா, ஒரு தீங்கு வர மாட்டாது பாப்பா. பாரதி. பாரதியார் வேகமா வர்றார். எந்த வருஷம் சொன்னேன்? பாரதி இறக்கிறதுக்கு 2 வருஷம் முன்னால 1921 மறைஞ்சிட்டார். 1919 37 வயசு பாரதிக்கு. கம்பீரமா வந்தாரா? இந்த முருகன் படத்தை பார்த்தார். பாண்டியா, முருகன் ரொம்ப அழகானவன், எல்லாரையும் பாண்டியன்னு தான் கூப்பிடுவார். திருவிக்காவுக்கு சந்தோஷம். ஆகா முருகன் படத்தை பாரதி பார்த்துட்டார். எதிர்த்தாப்புல உட்கார்ந்தார். மீசையை முறுக்கினார். முருகனை பார்த்தார். 5 நிமிஷம் திருவிக்காவுக்கு சந்தோஷம். பாட்டு வரப்போகுது. பார்த்தா சும்மா இருக்க மாட்டார். மடமடன்னு பாட்டு வந்துடும். நம்மளுக்கெல்லாம் எங்கெங்கேயோ உட்கார வச்சு என்னென்னத்தையோ கொடுத்தா பாட்டு மாதிரி வரும். பாட்டு வராது. இது பார்த்த மாத்திரத்தில் பாட்டு வரும். முருகா 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 முருகா, வருவாய் மயில் மீதினிலே வடிவேலுடனே வருவாய், தருவாய் நலமும் தகவும் புகழும் தவமும் திறமும் தனமும் கனமும் முருகா முருகா முருகா. பாரதியார் தருவாய் என்னென்ன வேணும்? தருவாய் நலமும் தகவும் புகழும் தவமும் திறமும் தனமும் கனமும். முருகனை கும்பிட்டா இவ்வளவு கொடுக்கறான். தெரிஞ்சுக்கிடுங்க. மனுஷன் கிள்ளி கொடுப்பான், முத்துக்குமாரசாமி அள்ளி கொடுப்பான். என்னம்மா? அள்ளி கொடுப்பான். வள்ளல்னு அவனுக்கு பேரு. முருகனுக்கு என்ன பேரு? வள்ளல். வள்ளல் சம்சாரம், வள்ளி. அட ஆமா, வள்ளி கணவன் பேரை வழிப்போக்கர் சொன்னாலும் ஞாபகம் வருதா? அவளுக்கு என்ன பேரு? வள்ளி. இவனுக்கு என்ன பேரு? வள்ளல். முருகன் என்னென்ன கேட்கிறாரு? தருவாய் நலமும் தகவும் புகழும் தவமும் திறமும் தனமும் கனமும் முருகா முருகா முருகா. திருவிக்க வேகமாக எழுதுறாரு. போயிருமே, விட்டா ஒரு பாட்டு போயிருமே, தமிழுக்கு ஒரு சொத்து போயிருமே. அருமையான பாட்டு. சுருதி பொருளே வருக, துணிவே கனலே வருக, கருதி கருதி கவலைப்படுவார் கவலை கடலை கடியும் வடிவேல் முருகா முருகா முருகா. 5-6 ஸ்டான்ஸா நான் தாவி கடைசிக்கு வந்துட்டேன். சுருதி பொருளே வருக, துணிவே கனலே வருக, கருதி கருதி கவலைப்படுவார் கவலை கடலை கடியும் வடிவேல். கவலை வந்தா முருகன்ற போய் நில்லு, கவலை போயிடும். வேலுண்டு வினையில்லை, குகனுண்டு குறைவில்லை, மயிலுண்டு பயமில்லை, வள்ளி உண்டு மயக்கமில்லை, கந்தனுண்டு கவலை இல்லை. கடைசி பாட்டு. குருவே பரமன் மகனே, குகையில் வளருங்கனலே,
தருவாய் தொழிலும் பயனும் அமரர் சமராதிபனே சரணம் சரணம் முருகா 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 முருகா. 6-7 கேட்டேன், நீ ஒன்றும் கொடுக்க மாட்டேங்கிற. கடைசியாக ஒன்று கேட்குறேன், வேலையை கொடு செய்கிறேன், கூலியை கொடு வாங்கிக்கிறேன், சரிதானே? தருவாய் தொழிலும் பயனும், தொழிலை கொடு செய்கிறேன், பயனை கொடு வாங்கிக்கிறேன். யார் பாடின பாட்டு? பாரதியார். எப்போ? 1919. முருகான்னு பாடினாரா சண்முகான்னு பாடினாரா? முருகா. அப்போ பேரில் சிறப்பான பேர் எது? முருகா. புரியுதா? 3வது செய்தி. ஒரு ஊரில் ஒரு ராஜா. ஒரு நாள் ராஜா தேரில் வந்தார், வேகமாக வந்தார். ஒரு கண்ணுக்குட்டி ஊடால புகுந்துருச்சு. முன் சக்கரத்துக்கும் பின் சக்கரத்துக்கும் நடுவில் புகுந்துருச்சு, இறந்து போச்சு. யார் தப்பு? ராஜா தப்பா கண்ணுக்குட்டி தப்பா? என்னையா? முன் சக்கரத்தில் விழுந்தா ராஜா தப்பு, 2க்கு நடுவில் விழுந்தா கண்ணுக்குட்டி தப்பு. ரயில்வே டிராக்கில் போய் நீங்க விழுந்தா உங்க தப்பு, ரயில் மேல குற்றம் கிடையாது. ராஜா போற தெருவில் கண்ணுக்குட்டி உள்ள புகுந்தா கண்ணுக்குட்டி மேலதான் தப்பு, ராஜா மேல தப்பு இல்லை. அது ஒரு பக்கம். ஆனால் கொலை பண்ண தப்பு தானே. ராஜாவுக்கு பாவம் பிடிச்சிருச்சு. பாவம்னா தெரியுமா? பைத்தியம் மாதிரி எங்கே பார்த்தாலும் கண்ணுக்குட்டியாக தெரியுது. ஐயோ ஏற்றி விட்டேன், என்ன ஆகுமோ தெரியலை, தன்னை அறியாமல் உளர்ற மாதிரி பைத்தியம் மாதிரி ஆகிப்போச்சு. தப்பு பண்ணிட்டேன். நேர குருநாதர்கிட்ட வந்தார். குருநாதர் குளிக்க போயிட்டார். அவர் மகன் உட்கார்ந்திருந்தான், 12 வயசு. ராஜா வந்து இந்த பையன் காலில் விழுந்துட்டார். என்ன வந்தேன், ஒரு கண்ணுக்குட்டி உள்ளே புகுந்து செத்து போச்சு. எங்கே பார்த்தாலும் கண்ணுக்குட்டியாக தெரியுது, மனசு நிம்மதி இல்லை, கஷ்டப்படுறேன். கண்ணை மூடுனா கண்ணுக்குட்டி வருது, பிரம்மகத்தி தோஷம், கஷ்டம். நான் இதை மாற்றணும், என்ன செய்யலாம் கேட்கறதுக்காக வந்தேன். சின்ன பையன், 12 வயசு பையன் ராஜாவை பார்த்தான். முருகான்னு 3 தடவை சொல்லு, கண்ணீர் விட்டு கதறு, போய்விடும். தப்பு பண்ணினா என்ன செய்யணும்? கண்ணீர் விட்டு கதறணும். முருகான்னு 3 தடவை சொல்லணும், தப்பு சரியா போயிடும். மறுநா காலையில் திரும்பவும் தப்பு பண்ணக்கூடாது. நம்ம அதானே பண்ணுறோம். ஞாயிற்றுக்கு ஞாயிறு மன்னிப்பு கேட்டுவிட்டு திங்கக்கிழமை காலையில் தப்பு ஆரம்பிச்சிடுறோம். அது கூடாது. எத்தனை முறை சொல்லணும்? நல்லா கேட்குறீங்க, 3 முறை சொல்லணும். ராஜா அதே மாதிரி கண்ணீர் விட்டான். முருகா 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 எந்திரிச்சு போயிட்டான். 1 மணி நேரம் ஆச்சு. குருநாதர் வந்துட்டார். வாசப்படியில் தேர் போன சக்கரத்தினுடைய அளவு இருக்கு மண்ணில். என்னடா அது, தேர் வந்துட்டு போனாப்புல இருக்கு. இங்கே யார் தேரில் வர்றா? உள்ளே போனார். யார் வந்தா? ராஜா வந்தார். என்ன? பையன் சொல்லிட்டான். நீ என்ன சொன்ன? முருகான்னு 3 தடவை சொல்லுன்னு. அட பாவி, கெடுத்தியே, அறிவு இருக்கா உனக்கு? நீ என் பிள்ளையா? முட்டாளே, இவ்வளவு காலம் 12 வருஷம் இங்கே படிச்சிருக்கிற, உன் படிப்பு வீணா போச்சு. மடையா, நீ பண்ணது தப்பு. லெஃப்ட் அண்ட் ரைட்டு விட்டுட்டாரு. பையனுக்கு ஒன்றும் புரியலை. என்ன சொன்னது தப்பு? ஆமாம் தப்பு. முட்டாளே, 1 தரம் முருகான்னு சொன்னாலே பாவம் பூரா போயிடும்டா. 3 தரம் சொல்லுன்னு சொல்லிவிட்டீங்க, ஓவர் டோஸரா. இப்போ புரியுதா? 1 மாத்திரை சாப்பிடுன்னு டாக்டர் சொன்னா நீ பாட்டிலோட சாப்பிடலாமா? என்னத்துக்காக? என்னம்மா, தூக்க மாத்திரை, டாக்டர் 1 மாத்திரை சாப்பிடுன்னார்.
ஒன்று சாப்பிட்டா தேவையில்லையா? ஒரு 10 மாத்திரை சாப்பிட்டா தூங்கிடலாம். ஓவர் டோஸ் தானே. ஒரு தரம் முருகான்னு சொன்னா போதும்டா. நீ என்ன 3 தரம் சொன்னேன்? நீ பண்ணது பாவம். போ, வேடனாக பிற, ராமச்சந்திர மூர்த்திக்கு தோழனாக இரு. உன் பெயர் முருகன், பெயர் குகன். குகன்னு யாரோ கேள்விப்பட்டீங்களா? எங்க? ராமாயணத்தில். குகன் யாரு? ராமனுக்கு தம்பி, தோழன், வேடன், குகன். குகனுங்கிறது யாரு பேரு? யாரு பேரம்மா? முருகன் பேரு. முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்து உணர்வெந்தருளாய் புருபுங்கவரும் புவியும் பரவும் குருபுங்கவ என் குணபஞ்சரனேன். முருகனுக்கு ஏன் குகன்னு பேரு? குகையில் இருந்தான். நம்மெல்லாம் அந்த காலத்தில் ஒன்றும் போடாம திரிஞ்சோமா இல்லையா? எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால. அப்ப எங்கே இருந்தோம்? மலையில் இருந்தோம். முதல்ல வந்தது குறிஞ்சி மலை. அதுக்கு கடவுள் யாரு? முருகன். மலையில் இருந்தோம். மலையில் எங்கே இருந்தோம்? மழை பெஞ்சா நனையப்படாது, வெயில் அடிச்சா காயப்படாது. குகைக்குள்ள இருந்தோம். குகையில் என்ன பண்ணணும்? சிங்கம் புலி வந்தா விரட்டணும். ஒரு வேலாயுதத்தை உண்டு பண்ணணும். அதை கையில் வச்சுக்கிட்டோம். ஒரு குத்து குத்திடுறது நமக்கு பாதுகாப்பு. இந்த வேலாயுதத்தை கும்பிட்டோம். எங்கே வச்சு கும்பிட்டோம்? குகையில் வச்சு கும்பிட்டோம். அதனால வேலாயுதத்துக்கும் அதுக்கு அடையாளமான முருகனுக்கும் என்ன பேரு? குகன். இன்னொன்று சொல்றேன். ஒரு ஊரில் ஒரு ஜமீன்தார். ஜமீன்தாருக்கு 3 பையங்க. எல்லாம் 2 வயசு வித்தியாசம். அவனுக்கு 24, 22, 20 3 பையங்க. ஜமீன்தார் 3 பேருக்கும் ஒரே நாளையில் கல்யாணம் பண்ணினார். நல்ல வேளை ஒரே பொண்ணை கட்டலை, 3 பொண்ணு கல்யாணம் ஆச்சு. அடுத்த வருஷம் 3 ஆம்பளை பிள்ளை. இங்கே அங்கே அங்கே கரெக்டா 3 பயலும் தெளிவாக பெற்றுட்டாங்க. அங்கே அங்கே 3 பிள்ளை. 3 மருமகளும் தொட்டியில் பிள்ளைய போட்டு ஆட்டுறாங்க. 3 பயலும் சொல்லி வச்சாப்புல கத்துறாங்க. ஜமீன்தாருக்கு கோபம் வந்துருச்சு. என்ன 3 பேரும் கத்துறாங்க? மூத்த மருமகளை கூப்பிட்டு, ஏன் உன் பையன் கத்துறான்? ஈரத்தில் கிடந்தான், இப்போ மாற்றிட்டேன், இனிமே கத்த மாட்டான். சரி. 2வது மருமகள், ஏன் உன் பையன் கத்துறான்? இருட்டில் கிடந்தான், வெளிச்சம் வந்துருச்சு, லைட்டை போட்டுட்டேன், இனிமே கத்த மாட்டான். 3வது மருமகளை பார்த்தார், ஏன் உன் பையன் கத்துறான்? பயந்து கத்துனான், இப்போ நான் கையை வச்சேன், துணை இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு, இனிமே கத்த மாட்டான். அப்போ என்ன தெரியுது? புள்ள இருட்டில் கிடந்தா கத்தும், தண்ணியில் ஈரத்தில் கிடந்தா கத்தும், துணை இல்லைன்னா கத்தும். அம்மா வயிற்றில் பிள்ளை இருக்கே, ஈரத்தில் தானே கிடக்கு, இருட்டில் தானே கிடக்கு. அங்கே என்ன கொடை வச்சு 2 லைட்டாக வச்சுருந்தாங்க? ஏமா வயிற்றில் என்ன, கர்ப்பத்தில் என்ன டியூப் லைட்டாக போட்டிருக்காங்க? இருட்டு தானேம்மா. இருட்டில் கிடக்கு, ஈரத்தில் கிடக்கு, துணை இல்லாமல் கிடக்கு. அந்த புள்ள கத்தலையே. ஏன்? ஏன்னா அந்த பிள்ளைக்கு ஒருத்தன் கூட உட்கார்ந்து தடவி கொடுத்துக்கிட்டே இருக்கான். அவனுக்கு என்ன பேரு? குகன்னு பேரு. அம்மா வயிறு குகை தானையா? குகை தானே? குகை இருட்டு தானேம்மா. அதனால அவனுக்கு என்ன பேரு? குகன். இந்த கூட இருக்கான் பாருங்க முருகன். இவன் என்ன பண்ணிவிட்டான்? அந்த குழந்தைய அன்னைக்கு இந்த பாரு 350 நாள் ஆயிடுச்சு. மொத்தம் 370 நாள் அம்மா வயித்துல.
மன்னிச்சுக்கிடுங்க, தப்பாக சொல்லிவிட்டேன். 270 நாள். 370. ஐயோ, 300லேயே இந்த பயலுக அந்த பாடுபடுத்துகிறாங்க. 270 நாள். எத்தனை மாதம்? 10 மாதம். 10 மாதம்னா என்ன அர்த்தம்? எத்தனை நட்சத்திரம்? நட்சத்திரம் மொத்தம் எத்தனைம்மா? அப்புறம் என்ன, 27. ஒரு நட்சத்திரம் 27 முடிஞ்சா ஒரு மாசமா. அப்போ 10 மாசம்னா 270 நாள். அம்மா வயிற்றுல பிள்ளை 270 நாள் கிடக்கும். இப்போ முருகன் பார்க்கறான், ஏய் என்ன நீ வெளியில் போற? ஆமாம் போகிறேன். இதுவரைக்கும் உனக்கு சோத்து கவலை இல்லை. ஆமாம். உங்கள் அம்மா சாப்பிட்டதெல்லாம் உனக்கு. ஆமாம். துணி கவலை இல்லை, துணி வேண்டாம். ஆமாம். இனிமே நீ வெளியில் போகிற. சோத்து கவலை வந்துடும், துணி கவலை வந்துடும். குடியிருந்த கோயில் அம்மா அதை விட்டுட்டு வெளியில் போகிறேன். ஆமாம், நான் என்ன பண்ணுவேன்? இந்த பாரு, உனக்கு கவலை வந்தா, கஷ்டம் வந்தா என்னை கூப்பிடு, அருள் பண்ணுறேன். உன்னை எப்படி கூப்பிடுறது? குகன்னு கூப்பிடு. யாரு சொல்றா? யாரு சொல்றா? முருகன். குகன்னு கூப்பிடு. சரி, 10 மாதம் 270 நாள் முடிஞ்சுது. குழந்தை வெளியில் வந்துருச்சு. மூச்சடைக்குது, காத்து படுது, ஒன்றும் புரியலை. கத்தணும். யாரை நினைக்கணும்? அவனை நினைக்கணும். அவனுக்கு என்ன பேரு? குகன். குகா 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 குகா. குழந்தை அழுதது, நம்ம குவா குவான்னு அழுகுதுன்னு மாத்திட்டான். அம்மா அது என்ன சொல்லி அழுதது? குவா இல்ல, குகா. குகா 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 குகா. அம்மா என்ன பண்ணா, கொஞ்சம் ஜீனி தண்ணியை வாயில ஊத்தனாலா, சப்புனுச்சா, முருகனை மறந்துருச்சு. அவ்வளவுதான் கதை. புரியுதா? குகன்னு யாருக்கு பேரு? முருகனுக்கு பேரு. முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்து உணர்வென்றருள்வாய். அதனாலே அந்த வேடனுக்கு என்ன பேரு? குகன்னு பேரு. எப்போ? ராமாயண காலம். அப்போ முருகன் பெருமைக்கு எல்லையே கிடையாது. முருகன்கிட்ட போறதா இருந்தா நாங்க என்ன செய்யணும் அதை சொல்லுங்க. கோயிலில் போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தா போதுமா? பத்தாது. அபிஷேகம் பண்ணிட்டு வந்தா போதுமா? பத்தாது. அப்போ என்ன செய்யணும்? தேவாரம், திருவாசகம், திருவாய்மொழி, கந்தர் அனுபூதி, கந்தர் அந்தாதி, கந்தர் அலங்காரம் முருகனுக்கு முன்னால் போய் வாயார பாடணும். சார் எனக்கு தெரியாதே, ஒன்று எங்கள் அப்பா சொல்லி கொடுக்கலையே, எங்கள் அப்பா புத்தகம் வாங்கி கொடுக்கலையே, செல்லு தானே வாங்கி கொடுத்தாரு. என்னம்மா? புத்தகம் வாங்கி கொடுத்தா அப்பா, செல்லு வாங்கி கொடுத்தா டப்பா. தெரிஞ்சுக்கிடுங்க. எனக்கு அப்பா புத்தகம் வாங்கி கொடுக்கலையே, போனா போகுது. கோயிலுக்கு போ, முருகா முருகா, அது முடியுமில்ல? முருகா முருகா, கண்ணீர் வரணும். கோயிலுக்கு போனா முருகனோட பேசணும், அர்ச்சகரோட பேசப்படாது, தர்மகர்த்தாவோட பேசிட்டு வந்துடப்படாது. யாரோட பேசணும்? ஏமா அவன் பதில் சொல்லுவானா மாட்டானா? அருமையா சொல்லுவான், அருமையா சொல்லுவான். நமக்குத்தான் புரியலை. ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்லவா? 2004, எத்தனை வருஷம் ஆச்சு? 21 வருஷம். நாங்கள் முறையாக கைலாஷ் யாத்திரை போகிறோம். மவுண்ட் கைலாஷ். எல்லாரும் பயமுறுத்துறாங்க, கைலாஷ் யாத்திரை ரொம்ப பயம், நீங்கள் அங்கே போகிறீங்க, மானசரோவர்னு ஒரு ஏரி இருக்கும், குளிச்சிடாதீங்க, விரைச்சிருவீங்க, தண்ணியை தொளிச்சுக்கிடுங்க போதும். எங்களுக்கு அட்வைஸ். போன வாரம் 120 பேர் குதிரையில் போனாங்க. பனி பெஞ்சுது, 40 பேர் கதை முடிஞ்சு போச்சு.
நீங்கள் ஜாக்கிரதையா போங்க. எங்களுக்கு எப்படி இருக்கும்? பயம். என்னடா 1,50,000 ரூபா பணம் கட்டி விட்டோமே. மதுரையிலேருந்து போனவங்க நாங்கள் 4 பேர். காலையில் 5 மணி மீனாட்சி சன்னிதானம் போய் நிற்கிறோம். அம்மா, இன்னைக்கு கைலாஸ் யாத்திரை போக போகிறோம், நீ தான் காப்பாற்றணும். எல்லாரும் சொல்கிறத பார்த்தா பயமாக இருக்குது. நாங்கள் அவனா வருவோமா அதுவா வருவோமான்னு தெரியல. எல்லாம் பயமுறுத்துறாங்க. அம்மா, அங்கே தீபாராதனை ஆகுது, 5 கலர் தீபம். என்ன அர்த்தம்? டே போடா, நான் பார்த்துக்கிறேன் சொல்லிட்டாளா இல்லையா? அதான் அடையாளம். யாருக்கோ தீபம், ஆனால் எங்களுக்கு அது கரெக்டாக தெரியுது. இது யாருக்கோ ஆன தீபம்ல, நமக்கான தீபம். சந்தோஷம். போனோம். மலை 54 கிலோமீட்டர் நடந்தே சுத்தணும். 2004, 21 வருஷம். எனக்கு அப்போ 62 வருஷம். நடந்து சுத்தணும். கைலாசத்தை சுத்துறது ரொம்ப கஷ்டம். வழியில் 6. முத நாள் 18 கிலோமீட்டர். மூச்சு வாங்கும். மேலே இருந்து இடியாப்பம் மாதிரி பனி பெஞ்சிக்கிட்டே இருக்கும். மூச்சு என்ன அவ்வளோதையும் மூடிடுவோம். மூக்குத்தான் திறந்துருக்கும். ஊருக்கு வந்தா மூக்கு மட்டும் கருத்து போயிடும். சிவப்பாக இருக்கவங்களுக்கெல்லாம் மூக்கு கருத்து போயிடும். பனி. நடந்துக்கிட்டே இரு. அந்த ஆள் சொல்கிறான், நிற்காதே, நட. ஏன்? நின்னா உட்காரணும் போல இருக்கும், உட்கார்ந்தா படுக்கணும் போல இருக்கும், படுத்தா முடிஞ்சு போயிடும். உலகம் அழிகிற வரைக்கும் உடம்பு பனியில் அப்படியே இருக்கும். நாங்கள் நடப்போமா நிற்போமா? ஐயோயோ, தெரியாமல் வந்துட்டோமே. நட. மூச்சு வாங்குது. கற்பூரத்தை எடுத்து மூக்கில் வை. செத்தாத்தாங்க கற்பூரம் மூக்கில் வைப்பாங்க. சரி, நட. முருகா 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 முருகா. புரியுதா? அவ்வளவு கஷ்டம். அது எது? மானசரோவரை சுற்றி இப்படி போய் நம் அற்புதமாக சுற்றணும். முத நாள் 18 கிலோமீட்டர், 2வது நாள் 28 கிலோமீட்டர். அன்னைக்கு தான் கஷ்டம். ஒரு மலை ஏறி இறங்கி அடுத்த மலை ஏறுறாங்கிறேன். ஐயா முடியலைன்னா முடிஞ்சிருங்கிறேன். ஏறி கஷ்டப்பட்டு 3ஆம் நாள் சுற்றி வந்தோம். மதுரைக்கு வந்தோம். மீனாட்சியை பார்க்குறோம். அம்மா, போயிட்டு வந்துட்டோம் அம்மா. அப்போ ஒரு தீபாராதனை ஆகுது. மீனாட்சி என்ன சொல்கிறா? வெரி குட் அப்படின்ட்டா. அப்புறம் 2 முறை போனேன், 3 முறை போயிட்டு வந்துட்டேன். இப்போ இந்த கைதட்டு மீனாட்சிக்கு. மீனாட்சிக்கு தானே. மீனாட்சி பேசுவாளா மாட்டாளா? பேசுவா. நமக்குத்தான் புரியலை. முருகன் பேசுவானா? நல்லா பேசுவான். பேசினா ஒரு கதை சொல்கிறேன். அந்த காலம் அது இதுவும் கிட்டத்தட்ட ஒரு 1500 வருஷத்துக்கு முன்னால் தமிழ்நாட்டில் ஒரு புலவர். அவருக்கு பொய்யாமொழின்னு பேர். புலவருக்கு என்ன பேர்? பொய்யாமொழி. பொய் சொல்ல மாட்டார். அவர்கிட்ட ஒருத்தர் வந்தார். ஐயா, நீங்கள் சிவபெருமானை பாடியிருக்கீங்களா? பாடியிருக்கேன். முருகனை பாட மாட்டேன். ஒரு பாட்டு முருகனை பாடுனா என்ன? முருகனை பாட மாட்டேன். ஏன்? கோழியை பாடிய வாய் குஞ்சை பாடாது. திமிரு தானே. யாரு கோழி? சிவபெருமான். யாரு குஞ்சு? இந்த திமிரு தானே. இந்த படித்தவன் திமிரு என்னைக்கும் கஷ்டம். பணக்காரன் திமிரு பணம் போனா போயிடும். பதவியில் இருக்கவன் திமிரு பதவி போனா போயிடும்.
படித்தவன் திமிரு போகாது, ஏன்னா படிப்பு போகாது. ஏம்மா படிப்பு போகுமா? நான் எம்எஸ்சி படித்தேன், அந்த பயலுக்கு பாடம் சொல்லி கொடுத்து இப்போ 8ஆம் கிளாஸாக குறைஞ்சி போயிட்டேன், சொல்ல முடியாது. அதனால தான் படித்தவன் சூதும் பாவமும் பண்ணினால் போவான் போவான் ஐயோன்னு போவான் பாரதி திட்டுனான். இந்த ஆளு பொய்யா மொழி என்ன சொன்னார் தெரியுமா? கோழியை பாடியவாய் குஞ்சை பாடாது. அவன் கேட்டுக்கிட்டான். யாரு? வேலூர் வைத்திய முத்துக்குமாரசாமி. அப்படியா, சரி. 10 நாள் ஆச்சு. புலவர் அடுத்த ஒரு ராஜாவை போய் பாடினார். முடிச்சு பொற்கிளி, கிளின தெரியுமா? முடிச்சு கிழிச்ச கொட்டும். கிழிக்கப்படுவது கிளி, வெட்டப்படுவது வேட்டி, துண்டிக்கப்படுவது துண்டு. தமிழ் பொற்கிளி முடிச்சு. இவ்வளவு பெரிய முடிச்சு ஒரு 500 ரூபா இருக்கும் அந்த காலம். புலவர் பாடி பொற்கிளி வாங்கிக்கிட்டு தோளில் போட்டுக்கிட்டு காட்டு பாதைகளை வந்தாரா. முருகன் குறுக்கல போனான், கையில் ஒரு கோல், திருட மாதிரி போய் நின்னான். முருகன் திருடனா இல்லையா? என்னம்மா? செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான். அருணகிரிநாத சாமி. ஆமா, சிவபெருமான் திருடனா இல்லையா? ஏன் சார் இதை சொல்றதுக்கா கோயிலுக்குள்ள வந்து உட்கார்ந்தீங்க? ஆமா, தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவெண் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளங்கவர் கள்வன். கள்வன்னா யாரு? திருடேன். அப்பாவும் திருடேன், மகனும் திருடேன். என்ன வித்தியாசம் தெரியுமா? நம்மெல்லாம் பொருளை திருடி போலீஸ்காரங்கிட்ட போவோம், அவன் நம்ம மனசை திருடி நமக்குள்ள வந்து உட்கார்ந்துருவான். என்னம்மா, மனசை திருடுவானா இல்லையா? இப்போ முத்துக்குமாரசாமியை பார்த்தீங்களே, என்ன அழகா இருந்தாரு. மனசை திருடினாரா இல்லையா? அவர்கிட்ட திருட்டு கொடுக்கறது புண்ணியம். மனசை கோயிலில் போய் அவருக்கு முன்னால் நின்று கண்ணீர் கொட்டினா அவர் சந்தோஷமா உன் மனசை திருடிக்கு வர மாட்டாரா? சரி, திருட மாதிரி முருகன் போய் நிற்கிறான். கையில் வேல் இல்லை, கோல், கோலோட நிற்கிறான். இந்த ஆளு பயந்து போனார். மூட்டையை பிடுங்கிக்கிட்டேன். அப்பா வீட்டில் பட்டினி, நான் சாப்பிட்டு 7 நாள் ஆச்சு, சம்சாரம் சாப்பிட்டு 9 நாள் ஆச்சு, பிள்ளைகள் சாப்பிட்டு 5 நாள் ஆச்சு. இது போனாத்தாண்டா எங்கள் வீட்டில் புலமையும் வறுமையும் ரெட்ட பிள்ளைகள். புரியுதா புரியலையா? அந்த காலத்தில் புலவனெல்லாம் வறுமை. பாரதியாருக்கு வறுமை, சாப்பிட சோறு கிடையாது. அதனால தான் வயிற்றுக்கு சோறுண்டு கண்டீர் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் அப்படின்னு பாடினார். புலமையும் வறுமையும் ரெட்ட பிள்ளைகள். அந்த காலம். இந்த காலம் புலவனுக்கு வறுமையும் போச்சு, புலமையும் போச்சு. இன்னைக்கு அப்படி ஆகி போச்சு. எங்கள் வீட்டில் பட்டினி, நான் பட்டினி, இந்த மூட்டையை கொடு. ஓ, நீ புலவனா? ஆமாம். புலவன்னா உனக்கு பாடத் தெரியுமா? ஓ, புலவன்னா பாடத் தெரியணும் ஐயா. எங்கே என்னை பற்றி ஒரு பாட்டு பாடு, இந்த மூட்டையை தந்துடுறேன். யாரு சொன்னா? முருகன். நிஜமா? ஆமாம். உன் பேர் என்ன? முட்டை. என்ன என்ன? முட்டை. ஏய், முட்டைன்னு எவனாவது பேர் வைப்பானாமா? இந்த பாரு, என் பேரு முட்டை. முட்டையை பாடுனா மூட்டை கிடைக்கும், இல்லாட்டி கிடைக்காது. என்ன பண்ணுறது? பாடலாமா வேண்டாமா? போனால் போகுது, பாட்டு தானே, மூட்டை போயிருமே. சரி, பாடுறேன். முட்டைன்னு வச்சு 4 வரி வெண்பா. அந்த காலம். இதை பாருங்க, அந்த காலத்தில் பாடுறவங்கெல்லாம் ஒரு கதை இருக்காப்புல பாடுவாங்க.
இன்னைக்கு மாதிரி குப்பையாக பாடுறதில்லை. நேரம் எழுதுனா வசனம், மடக்கி எழுதுனா பாட்டு. அது இந்த காலம். அப்போ அப்படி கிடையாது. இந்த கதை என்ன தெரியுமா? ஒரு கல்யாணம், இப்படி சொல்கிறேன், ஒரு தாய்க்கு ஒரு மகள் ஒருத்தனை காதலிச்சவன் கூட போயிட்டான். தாய் வெளியே நின்று தவிக்கிறான். இந்த பக்கம் தானே என் பொண்ணு போனுச்சு, மாப்பிள்ளையும் இந்த பக்கம் தானே போனார். ஐயோ, இந்த காட்டு பாதையில் என் மக போயிட்டாளே. பாலைவனமில்ல, கள்ளிச்செடி தீப்பிடிச்சு எரியுதே, கருவேல முள்ளு கிடக்குதே, என் பொண்ணு காலில் குத்துமே. ஐயோ, என் பொண்ணு அவ புருஷன்தான் வேணும்னு என்னை விட்டுட்டு போயிட்டாளே. இந்த பகுதியில் யார் போவா? முட்டைங்கிறவனுக்கு பயந்தவர்கள் போகக்கூடிய பாதையில் என் பொண்ணு போயிட்டாளே. முட்டைக்கு பயந்தவன் இந்த காட்டு பாதையில் போவானா, மற்றவன் போக மாட்டானா. அப்படி பாலைவனம். இப்போ முட்டையை பாடியாச்சா? முட்டைங்கிறவனுக்கு பயந்தவங்க போகக்கூடிய இந்த பாலைவனத்திலே என் பொண்ணு போயிட்டாளே. இதான் பாட்டு. ஓ, இது வசனம். பாட்டை சொல்லவா? கள்ளிச்செடி தீப்பிடிச்சு எரியுது, கருவேல முள்ளு காலில் குத்துது. மறக்காதீங்க. பொன்போலும் கள்ளி பொறி பறக்குங் காணலிலேன், என் பேதை செல்லற்கி செய்தனளேன், மின்போலும் மானவேல் முட்டைக்கு மாறாய தெப்பர் போம், காணவேல் முள் தைக்கும் காடு. வேல முள் தைக்கக்கூடிய காட்டிலே, முட்டை என்பவனுக்கு பயந்த பகைவர்கள் செல்லக்கூடிய மோசமான காட்டிலே, கள்ளிச்செடி தீப்பிடிச்சு எரிகிற காட்டிலே, கருவேல முள்ளு காலில் குத்துற காட்டிலே என் மகள் போய்விட்டாளே. 2 முட்டையை படியாச்சுப்பா. முதல்ல ஒரு முட்டை, காணவேல் முட்டைக்கும் காடு. இந்த பாரு, நீ ஒரு முட்டையைத்தான் பாட சொன்னேன், நான் இந்த பாட்டில் 2 முட்டை வர்றாப்பில் பாடிட்டேன். மூட்டையை கொடுக்க மாட்டேன். ஏன் மாட்ட? உன் பாட்டில் தப்பு இருக்கு, என் பாட்டில் தப்பா நீ கண்டுபிடிக்கிறியா? அதான் அநியாயம். எங்க அவன் புலவன், இவன் திருடன். ஒரு திருடன் என் பாட்டில் தப்பை கண்டுபிடிக்கிறதுன்னா என்னையா? யாரு பேச்சில் தப்பு கண்டுபிடிக்கிறது யாரு? அதுக்கு தகுதி வேண்டாம்? என்னடா இது தப்பு இருக்கு? என்ன தப்பு? சொல் குற்றமா? இல்லை. இலக்கண பிழையா? இல்லை. அப்போ பொருளில் குற்றம். ஐயோ, பொருளில் குற்றம் வரப்படாது. என்ன குற்றம் சொல்லு. ஐயா, கள்ளிச்செடி தீப்பிடிச்சு எரியுதா? ஆமாம். அப்போ வெப்பம் எவ்வளவு இருக்கணும்? கருவேல முள்ளு அப்போ மண்ணில் சாம்பலாவில் போயிருக்கும். அது மட்டும் எப்படியா காலில் குத்தும்? என்னையா பாட்டு பாடுற? ஐயா, புரியுதா புரியலையா? கள்ளிச்செடி பாலுள்ள செடி, அதுவே தீப்பிடிச்சி எரியுதுன்னா மண்ணு எவ்வளவு சுடும்? அதில் கருவேல முள்ளு என்ன ஆகியிருக்கும்? சாம்பலாவில் போயிருக்கும். அது எப்படியா காலில் குத்தும்? ஒன்றுக்கு ஒன்று சொல்றது என்னன்னு புரியாம பாடுற. புலவன் காலில் விழுந்துட்டான். அப்பா தப்பு, நான் பாடினது தப்பு. அவனை பாராட்டணுமா இல்லையா? தப்பு பண்றது தப்பு இல்லை, தப்புன்னு ஒத்துக்காதது தப்பு. நம்மளாம் தப்பு பண்ணாமலா இருக்கோம்? பண்றோம். தப்புன்னு ஒத்துக்கிட்டா திருந்திடுவோம். தப்பு இல்லைன்னா ஜென்மத்துக்கும் திருந்த மாட்டான். தப்பு பண்றது தப்பு இல்லை, தப்பு பண்ணிட்டு தப்பு இல்லைன்னு சொல்றது தப்பு. எத்தனை தப்புன்னு வீட்டில் போய் எண்ணுங்க. வேற புரியுதா? கள்ளிச்செடி தீப்பிடிச்சு எரியிற அளவுக்கு வெப்பம் இருக்குமானால் கருவேல முள்ளு எப்படியா காலில் குத்தும்? காலில் விழுந்துட்டான். நீ யாரு? நான் முட்டை. நீ முட்டை இல்லையா,
நீ யாரோ தெரியல, என் பாட்டில் தப்பு கண்டுபிடிச்சு விட்டியே. இந்த பாரு, நீ பாடுனில்ல, அதே மாதிரி ஓ மேலே நான் ஒரு பாட்டு பாடவா? நீ பாடுறியா திருட்டு பைய நீ? ஆமாம், உன் பேரை சொல்லு. உன் பேர் என்ன? பொய்யாமொழி. அதானே அவர் பேர். இப்போ பாடுறேன் பார்க்குறியா? அதே மாதிரி அம்மா, அதே மாதிரி பொண்ணு, அதே மாதிரி மாப்பிள்ளை, 2 பேரும் போயிட்டாங்க பாலைவனம். பாலைவனம் எப்படி? மழை பெய்ய நினைச்சாலே நெருப்பு போய் சுட்டுட்டு வந்துடுமா. பாலைவனத்து நெருப்பு. ஒருவேளை தப்பி தவறி மேலே இருந்து தண்ணி விழுந்தா அது அங்கேயே எரிஞ்சு போகுமா. அப்படிப்பட்ட பாலைவனத்தில், பொய்யாமொழியின் பகைவர்கள் செல்லக்கூடிய பாலைவனத்தில் என் மகள் போய்விட்டாளே. விழுந்த துளி அந்தரத்தே வேமென்றும் வீழில் எழுந்து சுடர் சுடும் என்றும். விழுந்த துளி அந்தரத்திலே வெந்து போயிருமா. ஒருவேளை மழை பெஞ்சா நெருப்பு எந்திரிச்சு போய் சுட்டு விட்டு வந்து உட்காருமா. அப்படி வெப்பமா. விழுந்த துளி அந்தரத்தே வேமென்றும் வீழில் எழுந்து சுடர் சுடும் என்றும். செழுங்கொண்டல் பெய்யாத கானகத்து பெய்வளையும் போயினடே பொய்யாமொழி பகைவர் போல். பொய்யாமொழி 2வது முறை காலில் விழுந்தார். அருமையான பாட்டு, தப்பில்லாத பாட்டு. ஐயா நீ யாரு? முட்டை இல்லை, நீ யாரோ தெரியல, சொல்லு. கோழியை பாடியவாய் குஞ்சை பாடாதுன்னு நீ சொன்னியா? ஆமா சொன்னேன். இப்போ முட்டையவே பாடிவிட்டியே. கோழியை விட குஞ்சு சின்ன, குஞ்சை விட முட்டை சின்ன. முருகான் நான்ல மறைஞ்சிட்டேன். புரியுதா? கிருபானந்த வாரியார் சுவாமி, அவர் வாழ்க்கை 2 நிகழ்ச்சி சொன்னால் பேச்சு முடிஞ்சு போச்சு. நான் அவரோட பழகியிருக்கேன், அவர் கூட ரொம்ப நாள் சுற்றி இருக்கேன். ஞாபகம் வச்சு, ஞாபகம் வருதா? திருச்சிராப்பள்ளி, திருச்சிராப்பள்ளிக்கு பக்கத்தில் திருப்புகழ் பாடல் பெற்ற ஒரு திருத்தலம். அதுக்கு என்ன பேரு? அடே அப்பா, வயலூர். வயலூர் முருகன். அங்கே பிள்ளையாருக்கு என்ன பேரு? மாட்டிக்கிட்டீங்களா? பிள்ளையாருக்கு என்ன பேர்? பொய்யா கணபதி. அருளில் சீர்மிகு பொய்யாத கணபதி திருவக்கீசன் வாழும் வயலியில். சரி, வயலூர். கிருபானந்த வாரியார் சுவாமி ஒரு 40 அன்பர்களை கூட்டிக்கிட்டு வயலூருக்கு போயிட்டார். வயலூர் முருகன் பார்த்துருக்கீங்களா? இவ்வளவு உயரம், அற்புதமாக இருப்பார். இவர் அங்கே போனாரா, கண்ணீர் விட்டு அழுதார். முருகா 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 முருகா. அங்கே போர்டு எழுதி போட்டிருந்தான். போர்டில் என்ன எழுதி போட்டிருந்தான்? முருகனுக்கு வெள்ளிக்கவசம் சாத்துபடி பண்ண 50 பைசா. அப்போ 50 பைசான்னு ஒன்று இருந்துச்சு தெரியுமா? இப்போ 1 ரூபா இருக்கா இல்லையா? இருக்கு. 10 ரூபாய்க்கு கூட இன்னைக்கு மதிப்பு கிடையாது. 10 ரூபா நோட்டு காணாமல் போச்சு. 10 ரூபா காயின். பிச்சைக்காரனுக்கு 10 ரூபா போட்டால் அவன் 10 ரூபா சேர்த்து நமக்கு போட்டுருவான். மதிப்பு இல்லாமல் போச்சு. ஒரு டீ 30 ரூபா. 10 ரூபாயை வச்சு என்ன பண்ணுறது? சரி, அந்த காலம் 1930 ஒட்டி 50 பைசா. வெள்ளிக்கவசம் சாத்துபடி பண்ண 50 பைசா. வாரியார் பார்த்தார், 50 காசு எடுத்து கொடுத்துட்டார். அர்ச்சகர் வெள்ளிக்கவசம் சாத்துபடி பண்ணிட்டார். முருகன் அழகா இருக்கிறான் வெள்ளிக்கவசத்தில். தங்க முருகன் வெள்ளிக்கவசம் அற்புதமாக இருக்கார். அமெரிக்காவில் சிகாகோன்னு ஒரு ஊர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அங்கே தான் சர்வவந்த மகா நாட்டில் விவேகானந்த சுவாமி 1893 பேசினார்.
அங்கே ஒரு முருகன், முருகனுக்கு பேர் என்ன தெரியுமா? தங்க முருகன். வச்சு வழிபாடு பண்ணுறாங்க. இப்போவும் நான் போய் பார்த்து கும்பிட்டு வந்தேன். தங்க முருகனுக்கு வெள்ளி கவசம். வாரியார் கும்பிட்டுட்டு போயிட்டார். அன்னைக்கு ராத்திரி கோயில் அறங்காவலர் குழு தலைவர் தூங்கிட்டு இருக்கார். கனவுல முருகன் காட்சி கொடுக்கிறான். அம்மா, முருகன் கனவுல வருவானா மாட்டானா? வருவானா? சத்தியமா வருவான். நீங்க கொஞ்சம் நினைச்சு படுக்கணும். நீங்க கொஞ்சம் நினைச்சு படுக்கணும். இரவினிடை துயிலினும் யாரோடு பேசியினும் இளமையும் உன் அழகு புனை ஈராறு தோல் நிறையும் இரு பதமும் அருமுகமும் யானோத ஞானமதை அருள்வாயே. அப்படி படிச்சுட்டு படுங்க. கனவுல முருகன் காட்சி கொடுப்பான். ட்ரஸ்ட் போர்டு சேர்மன் வயலூர் கனவுல முருகன் காட்சி கொடுக்கிறான். முருகா 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 முருகா, என் பக்தன் கிட்ட 50 பைசா வாங்கினியே, அதை வச்சு கோயில் திருப்பணிய முடிச்சிடுவியா? என்ன கேட்குறான்? என் பக்தன் கிட்ட 50 பைசா வாங்கினியே. ட்ரஸ்ட் போர்டு சேர்மன், நான் எங்க வாங்கினேன்? முடிச்சுக்கிட்டார். நான் எங்கய்யா வாங்கினேன்? புரியலையே. முருகன் சொல்றானே. மறுநாள் காலையில் கோயிலுக்கு போனார். அர்ச்சகரை, என்னமா நடந்துச்சா? ஆமாம், நேற்றுக்கு சிந்தாதிரிப்பேட்டையிலிருந்து கிருபானந்த வாரியார்னு ஒருத்தர் வந்தார். கிட்டத்தட்ட 30 வயசு இருக்கும். 50 பைசா கொடுத்தார். வெள்ளி கவசம் சாத்துபடி பண்ணனேன். ஓஹோ, அதைத்தான் முருகன் சொல்லி இருக்கிறான். உடனே 50 பைசாவை மெட்ராஸுக்கு மணி ஆர்டர் பண்ணு. 50 பைசா மணி ஆர்டர், கமிஷன் 25 பைசா. அப்போ 50 பைசா அனுப்பு. அனுப்பியாச்சு. ட்ரஸ்ட் போர்டு சேர்மன் அங்கே போயிட்டார். வாரியார் காலில் போய் விழுந்துட்டார். சாமி, முருகப்பெருமான் இப்படி கேட்குறான், என் பக்தன்கிட்ட 50 பைசா கொடுத்தியே, இதை வச்சு திருப்பணியை முடிச்சிடுவியா? திருப்பணி நடந்துக்கிட்டே இருக்கு, முடியலை, பணம் கிடைக்கல, பற்றாக்குறை. நம்ம முத்து அழகு செட்டியார் மாதிரி ஒரு 4 பேர் இருந்தால் திருப்பணி நல்லா முடிஞ்சிடும். ஆள் கிடையாது அங்கே. அவங்க ஆண்டவனுக்கு கொடுத்த காசு தான் நம்ம காசு. வச்சுட்டு போன காசு எவனுக்கோ. திருப்பணி முடிச்சிடுவியா கேட்குறேன். இந்தாங்க அவங்க 50 பைசா மணி ஆர்டர் திருப்பி அனுப்பிச்சிட்டோம். சாமி, என்ன நீங்கள் வரணும், திருச்சிக்கு கோயிலில் உட்காரணும், சொற்பொழிவு பண்ணணும், திருப்பணியை முடிக்கணும். நானா? கையில் அரை காசும் இல்லை, கடன் கொடுப்பார் யாரும் இல்லை. என் கூட பிறந்தவங்க 10 பேர். யாருக்கு? வாரியாருக்கு. வாரியார் கூட பிறந்தவங்க எத்தனை பேர் தெரியுமா? அவரை சேர்த்து 11 டிக்கெட்டு. அவங்க அப்பா பேர் தெரியுமா? மல்லையதாஸ் பாகவதர். எந்த ஊர்? காங்கேயநல்லூர், வேலூருக்கு அடுத்து ஒரு சின்ன பகுதி. நீங்கள் அந்த ஏரியா, உங்கள் ஏரியா மறக்காதீங்க. காங்கேயநல்லூர் 11 பிள்ளை. யோசிங்க, அப்பா அம்மா டெய்லி 13 பேருக்கு சாப்பாடு. குட்டி முனிசிபாலிட்டி. நம்ம ஒத்த பிள்ளைய பெற்று விட்டு பழக்க மாட்டாமல் தவிக்கிறோம். 13 டிக்கெட் மொத்தம். நான் எப்படி கும்பாபிஷேகம் பண்ணுறது? பணத்துக்கு எங்கே போவேன்? நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம், வந்து உட்காருங்க, முருகன் பார்த்துக்குவான். சாமி எங்கே வந்தார்? திருச்சிராப்பள்ளிக்கு வந்துட்டார். மலைக்கோட்டை. பாதி வழியில் ஒரு 100 கால் மண்டபம் இன்னும் இருக்கு. ஒன்று தெரியுமா? திருச்சிராப்பள்ளியில் மலைக்கோட்டை போயிருக்கீங்கள? அது எத்தனை வருஷம் இருக்கு? அதுக்கு
மலைக்கோட்டை எத்தனை வருஷமாக இருக்குது? 10 லட்சம் வருஷத்துக்கு மேலையாம் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க மலைக்கோட்டை. 100 மண்டபம், வாரியார் சுவாமி பிரசங்கம். வர்றவங்களுக்கெல்லாம் முன்னால் ஒரு பெரிய பானை, உங்களால் முடிஞ்சதை போட்டுட்டு போங்க. எதுக்கு? திருப்பணிக்கு. 5 ரூபா, அந்த காலம் 10 ரூபா வாங்கி வச்சு திருப்பணியை முடிச்சு விட்டார். வயலூர் திருப்பணி வாரியார் சாமி முடிச்சாரா? அன்னைக்கு காலையில் முருகா நல்ல வேளை ஒரு திருப்பணி முடிஞ்சது, கணக்கெல்லாம் பார்த்தாச்சு, எல்லாருக்கும் எல்லாம் கொடுத்தாச்சு, நிம்மதி. சமயக்கார ஐயர் வந்து நிற்கிறார். சாமி என்ன சமையல் கூலி? ஐயோ கணக்கெல்லாம் முடிஞ்சு போச்சே, பைசா மிச்சமில்ல. சமையல் கூலி எவ்வளவு? 6000 ரூபாய். இப்போ என்ன பண்ணுறது? அப்போ அம்மா 50-60 வருஷத்துக்கு 70 வருஷத்துக்கு முன்னால் சமையலுக்கு என்ன பண்ணுறது? முருகா, பெரும்பெயர் முருகன் முருகா. ஒரு கார் வந்து நிற்கிது. கார்லேருந்து ஒருத்தர் இறங்குறார், உள்ளே வர்றார், காலில் விழுந்து கும்பிட்டார். வாரியார் காலில், சாமி என்ன உங்கள் அழைப்பு கிடைச்சிது, தஞ்சாவூர் மராசதார், நான் ஊரில் இல்லை, அதனால் என்னால் வர முடியலை. கும்பாபிஷேகத்துக்கு என் நன்கொடை இந்தாங்க. ஒரு செக்கில் எத்தனை ரூபா எழுதி இருந்துச்சு? பிளாங்க் செக்கு. முருகா நல்லா இருங்க. பிளாங்க் செக்குன்னா என்ன அர்த்தம்? தொகை போடலை. நமக்கு யாராவது பிளாங்க் செக்கு கொடுத்தா என்ன பண்ணுவோம்? பேங்க்கில் போய் அவருக்கு எவ்வளவு பணம் இருக்குன்னு கண்டுபிடிச்சி அதில் 100 ரூபா மினிமம் பேலன்ஸை வச்சுவிட்டு மிச்சத்துக்கு செக் எழுதி எடுத்து அவரை ஓட்டாண்டி ஆக்குவோமா இல்லையா? வாரியாருக்கு வந்தது பிளாங்க் செக்கு. சமையல்கார ராமகிருஷ்ண ஐயர் எவ்வளவு பாக்கி? 6000, 6000. இந்தாங்க முருகா. புரியுதா? இப்போத்தான் கதை ஆரம்பிக்குது. சார் என்னமோ முடிக்க போகிறேன் நீங்கள், இந்த கதை இப்போத்தான் ஆரம்பிக்குது. அப்பா வயலூர் திருப்பணி முடிஞ்சுது. அங்கேருந்து ஒருத்தன் ஹிந்து பேப்பரை தூக்கிக்கிட்டு ஓடி வர்றேன். ஹிந்து நேஷனல் நியூஸ் பேப்பர். என்ன சாமி, ஹிந்து பேப்பரில் ஒரு செய்தி தப்பாக வந்திருக்கு. என்ன? இந்த பாருங்கோ. ஹிந்து பேப்பரை படிக்கிறார், இங்கிலீஷில் இருக்கு. கிருபானந்த வாரியார் பெர்ஃபார்ம்டு கும்பாபிஷேகம் அட் வயலூர். அப்படித்தானே போடணும், வடலூர்னு போட்டு விட்டேன். வடலூர் வேற, வயலூர் வேற. வடலூர் எங்கே இருக்கு? வடலூர் சிதம்பரத்துக்கு பக்கத்தில், சரிதானே? வடலூர் ராமலிங்க வள்ளற் பெருமான். வடலூர் ரொம்ப பக்கம். நெய்வேலி வடலூர் பக்கம். கரெக்ட், வடலூர். கிருபானந்த வாரியார் சுவாமி வயலூரில் கும்பாபிஷேகத்தை முடித்தார். ஹிந்து பத்திரிகையில் என்ன போட்டிருந்தா? சாமி பெர்ஃபார்ம்டு கும்பாபிஷேகம் அட் வயலூர்னு போடுறதுக்கு பதிலாக வடலூர்னு போட்டு விட்டான். தப்பு. வடலூர்காரங்கள்லாம் ஓடி வந்துட்டாங்க. சாமி நீங்கள் வடலூரில் கும்பாபிஷேகம் பண்ணதா ஹிந்துவில் வந்திருக்கு. வடலூரில் 2 முறை கும்பாபிஷேகத்துக்கு ஏற்பாடு பண்ணி செய்ய முடியாமல் போச்சு. நீங்கள் தான் கும்பாபிஷேகம் பண்ணணும். இவருக்கு எப்படி இருக்கும்? நான் ஒரு கும்பாபிஷேகமே பெருசுன்னு நினைச்சேன். முருகன் இப்போ வடலூர் திருப்பணியவும் கொடுக்கறான். வேற வழி இல்லை. சரி,
வடலூர் கும்பாபிஷேகத்தை எடுத்துக்கிட்டார். கையில் காசு இல்லை, ஆனால் எப்படியோ கும்பாபிஷேகம், எத்தனை கும்பாபிஷேகம், அத்தனை கும்பாபிஷேகம் பண்ணினார் வாரியார் சுவாமிகள். வடலூரில் வேலை, ராமலிங்க வள்ளற் பெருமானுடைய கோயில் வடலூர் சத்தியஞான சபை கும்பாபிஷேகத்துக்கு வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கார். திருப்பணி நடக்குது. முன்னால் ஒரு மண்டபம், அந்த மண்டபம் கட்டப்படாமல் இருக்குது. வெயிலில் நின்று பார்க்குறாங்க, கஷ்டப்படுறாங்க. அந்த மண்டபத்தை கட்டிட்டா தேவலை, கட்டணும், பணம் கிடையாது. ஒரு 6000 ரூபா பணம் இருந்தால் தேவையில்லை. அப்போது இதெல்லாம் ஒரு 60-70 வருஷத்துக்கு முன்னால் ஒரு 6000 ரூபா பணம் இருந்தால் தேவையில்லை. இல்லை, சாமி என்ன தெரியுமா பண்ணார்? வாரியாரை பார்த்துருக்கீங்களா? நல்லா பார்த்துருக்கீங்க. கையில் தங்கத்தினால ஒரு காப்பு போட்டிருப்பார். அப்போ கழுத்தில் தங்கத்தில் கௌரி சங்கரன், கௌரியும் சங்கரனும் 2 ருத்ராட்சம். அப்போ இப்போ பின்னால் கிடையாது. அப்போ அதையெல்லாம் எடுத்தார். இங்கே பாருங்க, அதையெல்லாம் எடுத்தார். அப்படியா? சந்தோஷம், நல்லா இருங்க. அவர் தொகையவே சொல்லிவிட்டார். எனக்கு தொகை ஞாபகம் இல்லை, எனக்கு ஞாபகம் 6000ன்னு. அந்த காலம் 3500 கொண்டு போய் அடமானம் வச்சு பணத்தை வாங்கி திருப்பணியை முடிச்சு விட்டார். எப்படி இருக்கும்? சொந்த காசு. அந்த காலம் அவர் ஒன்றும் கோடீஸ்வரர் இல்லை, ஒரு பகுதியை கொடுக்கலை, தன்னுடைய நகையை கலட்டி கொடுத்து முடிச்சிட்டார். முருகா, முருகன் நினைச்சா மிச்சம் நடக்கும். ஒருத்தர் இன்னைக்கு நம்ம ஊரில் வந்து நீங்கள் சொற்பொழிவு பண்ணணும், அவர் பேர் தெம்மூர் ராஜமாணிக்கம் பிள்ளைன்னு நினைக்கிறேன். தெம்மூர் ராஜமாணிக்கம் பிள்ளை நம்ம ஊரில் சொற்பொழிவு பண்ணணும். வாரியார் சாமி பார்த்தார், சொற்பொழிவு பண்ணால் என்னமாவது பணம் கிடைக்கும், இதை மீட்டரலாம் ஒரு நினைப்பு. சரின்னுட்டார். ராத்திரி 8 மணிக்கு சொற்பொழிவு. அந்த காலம் எப்படி தெரியுமா? எல்லாரும் சாயந்தரம் 7 மணிக்கு சாப்பிட்டுருவாங்க. சூரியன் மறைகிறதுக்கு முன்னாலேயே சாப்பிட்றவன் 100 வருஷத்துக்கு இருப்பான். இருட்டில் சாப்பிடக்கூடாது. மகாத்மா காந்தி 6 மணிக்கு முன்னால் சாப்பிட்டுருவார். அந்த காலம் எல்லாம் சாப்பிட்டுருவாங்க. ராத்திரிக்கு எல்லாரும் வந்து ஊரில் உட்காந்துருவாங்க. அப்போ டிவி கிடையாது. இந்த கையில் ஒரு பிசாசு இருக்குல்ல, இந்த பிசாசும் கிடையாது. புரியுதா? கிடையாது. எல்லாம் கதை கேட்பாங்க. மகாபாரதம், ராமாயணம், பாகவதம். அப்படி அன்னைக்கு ஏற்பாடாயிருச்சு. மழை கொட்டுன்னு கொட்டி பிடிச்சு, ஒன்றும் பண்ண முடியல. சரிதான், இன்னைக்கு இந்த கூட்டம் அவ்வளவுதான் போச்சு. என்ன பண்ணுறது? முருகன் திருவுள்ளம். மழை விட்டுது. ராத்திரி 9 மணி ஆயிடுச்சு. தெம்மூர் ராஜமாணிக்கம் பிள்ளை என்ன பண்ணாரு? நம்ம வீட்டில் ஒரு பகுதி எல்லாரும் உட்காரலாம், அங்கே உட்கார வைக்கிறேன் சாமி, உங்கள் பேச்சை கேட்கணும் அப்படின்னு எல்லாரும் ஆவலாக வந்திருக்காங்க, நீங்கள் பேசணும். சரி, அவர் வீட்டில் கொண்ட உட்கார வச்சாச்சு. வாரியார் சாமி வழக்கம் போல மழையா கொட்டுறார். அற்புதமான பேச்சு. பேச்சு முடிஞ்சுது. நிறைய பழம் வச்சு கொடுத்தாங்க. பழத்துக்கு மேலே ஒரு கவர். வாரியார் சாமி எழுதுறார், பழம் நிறைய இருந்தா கவர் இழைச்சு போயிடும், பழம் குறைவா இருந்தா கவர் கனமாக இருக்கும். செட்டிநாட்டு பக்கத்தில் பழம் குறைவாக இருக்கும், கவர் கனமாக இருக்கும். மற்ற பகுதிகளில் பழம் நிறைய இருக்கும், கவர் லேசாக இருக்கும். பார்த்தேன், பழம் நிறைய இருந்துச்சு. சரி, முருகன் கட்டளை. வாங்கினேன், கவரை எடுத்தேன், எண்ணி பார்த்தேன், 35 100 ரூபா நோட்டு. 3500
500 ரூபாய் நோட்டு. நான் எவ்வளவு கொடுக்கணுமோ அது முருகன் கரெக்டாக கொடுத்தான். வாரியார் என்ன பண்ணார் தெரியுமா? அதுக்குத்தானே இவ்வளவு நேரம் பேசுகிறேன். வாங்கினார், நகையை மீட்டார், நகையை வித்தார், பணத்தை திருப்பணிக்கே போட்டுவிட்டார். இன்னொன்று தெரியுமா உங்களுக்கெல்லாம்? இந்த காசிக்கு போனால் எதையாவது விட்டுட்டு வரணுங்கிறாங்கல்ல, தப்பு. காசி இல்லை, கயா. கயாவுக்கு போனால் ஒரு பழம், ஒரு பூ, ஒரு காய், ஒரு இலை, 4 விட்டுட்டு வரணும். நான் ஒரு 15 முறை போயிட்டு வந்திருப்பேன். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொன்றை விட்டுருந்தா இன்னைக்கு நான் ஒன்னூட சாப்பிட முடியாது. அங்கே உள்ள பண்டாவை கேட்டேன், ஐயா நான் இந்த பாருங்க, முறை எதை விட்டியலோ அதையே இப்பவும் விடுங்க. அப்போ என்ன அர்த்தம்? அதை திருப்பி சாப்பிட்டு விட்டேன்னு அர்த்தம். புரியுதா? ஏதோ ஒன்று விடணும். வாரியார் சாமி ஒரு என்ன விட்டார் தெரியுமா? சொல்லுங்க. இனிமே எனக்கு பிரசங்கம் பண்ணுற பொழுது யாராவது பணம் கொடுத்தா அது எனக்கு இல்லை. திருப்பணிக்கு, கோயில் திருப்பணிக்கு. ஐயா வேற யாரும் அப்படி விட்டது கிடையாது. எழுதி வச்சுங்க. இன்னும் ஒன்று சொல்லிவிடவா? காசிக்கு ஒரு 50 பேரை கூட்டிக்கிட்டு போனார் சாமி. ஒரு சமையல், அருமையான சமையல். அன்னைக்கு சாயந்தரம் சமையல்கார ஐயருக்கு உடம்பு சரியில்லை, படுத்துட்டார் போர்த்திக்கிட்டு. இங்கே 40-50 பேர் கூட போனவங்களுக்கு வயிறு காய்து. காசியில் அந்த காலம் கடுகு எண்ணெய் சாப்பிட்டா ஒத்துக்காது. இப்போவே அப்படித்தான் இருக்குது. நாட்டுக்கோட்டை செட்டியார் சத்திரத்தில் தான் நம்ம சாப்பாடு, நல்ல சாப்பாடு கிடைக்கும். வேறு எங்கேயாவது போனால் கடுகு எண்ணெய் தான் கிடைக்கும். இன்னைக்கு நம்ம பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவுடைய கருணையினாலே காசி கோயிலுக்கு உள்ள ஒரு அருமையான ஹோட்டல் நல்லா இருக்கு, சாப்பாடு அருமையா இருக்கு. இப்போ முந்தியெல்லாம் கிடையாது. இது அந்த காலம். சமையல்கார ஐயர் படுத்துட்டார். என்ன பண்றது? வாரியார் சாமிக்கு அருமையா சமைக்க தெரியும். வேட்டியை மடிச்சு கட்டினார், பொங்கலும் சாம்பாரும் வச்சுட்டார். காசி முழுக்க பொங்கல் வாசனை அடிக்குது. அப்படி மனம் வச்சாச்சு. எல்லாரும் சாப்பிட்டாங்க. சாமி இத்தனை நாளையில் இன்னைக்கு தான் நல்லா சாப்பிட்டோம், முடிஞ்சுது. மறுநாள் காலையில் சமையல்கார ஐயர் எந்திரிச்சிட்டார். எல்லாரும் வாரியார் காலில் வந்து விழுந்தாங்க. என்ன சாமி சொல்லுங்க, இனிமே நீங்களே சமைச்சிருங்க. அப்பா நான் சமயக்காரன், மனசை பக்குவப்படுத்துபவனே தவிர அரிசியை சோறா பக்குவப்படுத்துபவன் அல்ல. சமைத்தல்னா என்ன அர்த்தம்? என்னமா அர்த்தம்? பக்குவப்படுத்துவது. செட்டி நாட்டில் பொண்ணு பெரிய பொண்ணு ஆயிட்டா சமைஞ்சிட்டாம்பாங்க. பக்குவப்படுத்துவது. சமயம்னா என்ன அர்த்தம்? நம்ம மனசை பக்குவப்படுத்துறதுனால அதுக்கு சமயம்னு பேர். சமயத்துக்கு தகுந்தாப்புல மாறுறதுன்னு அர்த்தம் இல்லை, பக்குவம். வாரியார் சாமி என்ன சொன்னார்? நான் மனத்தை பக்குவப்படுத்தக்கூடியவனே தவிர உணவை பக்குவப்படுத்தக்கூடியவன் இல்லை. கடைசி காட்சி. வாரியாருக்கு 87 வயசு, தள்ளாத வயசு. வயிறு முன்னால் வந்துருச்சு, நடக்க முடியலை. சேரில் வச்சு தூக்கிட்டு போகிறாங்க. லண்டனில் சொற்பொழிவு. எப்படி இருக்கு? லண்டனுக்கு போயிட்டார் வாரியார் சுவாமி. சொற்பொழிவு நடத்தினார், பேசிட்டார். சுவிட்சர்லாண்டுக்கு போகணும், உடம்பு ஒத்து வரல, இந்தியாவுக்கு திரும்பிடுவோம். அப்படியே சேரில் வச்சு இந்தியாவுக்கு வந்தாச்சு.
பம்பாய். பம்பாயிலிருந்து அடுத்த ஃப்ளைட் சென்னை. பம்பாயில் சேரோட தூக்கி வச்சிட்டாங்க. உட்கார்ந்திருக்கார். 1993. பக்கத்தில் இருக்கிற உதவியாளர், சாமி காப்பி தரட்டுமா? பூஜை முடிச்சுத்தான் சாப்பாடு. அப்போ கூட காலையில் எந்திரிச்சா பூஜை முடிக்காம சாப்பாடு இல்லை. முருகனுக்கு நைவேத்தியம் பண்ணாம நான் சாப்பிட மாட்டேன். அமர்நாத் யாத்திரை போன பொழுது கூட குளிச்சு நைவேத்தியம் பண்ணி காய்ச்சல் வந்து அதோட தான் சாப்பிட்டார். சென்னைக்கு போய் சாப்பாடு. சரி, உட்கார்ந்துருக்கார். பிளேன் பறக்குது. அங்கே அனௌன்ஸ் பண்ணுறாங்க, இப்போ பிளேனை கொஞ்சம் கீழே இறக்க போகிறாங்க. திருப்பதி மலை தெரியுது, தங்க கோபுரம், எல்லாரும் பாருங்க. ஜன்னல் வழியா பார்த்தா திருப்பதி தங்க கோபுரம். எல்லாரும் கும்பிட்டாங்க. வாரியாரும் பார்த்தார். திருப்பதிக்கு பக்கத்தில் திருத்தணி தெரிஞ்சது. திருத்தணி முருகன் வழித்துணை வருவான் அப்படின்னார். சாஞ்சார். முடிஞ்சு போச்சு. எந்த ஊரில்? பிளேன்ல. கார் மாமிசை காலன் வரின் கலபத்து ஏர் மாமிசை வந்து எதிரப்படுவாய். இந்த கருப்பு எரும மாட்டு மேல யமன் வர்றதுக்கு முன்னால நீ தங்கமயமான மயில் வாகனத்தில் வரணும். தங்க மயில் வாகனத்தில் வந்தார். வந்தானா இல்லையா? நினைச்சபடி முருகன் அப்படியே கூட்டிட்டு போயிட்டான். மீனம்பாக்கத்தில் இறங்கினா உடம்பத்தான் இறக்கினார்கள். எப்படி இருக்கணும்? அப்படி இருக்கணும் வாழ்க்கை. முருகா முருகா. முருகனை பற்றி வாரியார் சுவாமியினுடைய ஒரு, ஏன் இவ்வளவு நேரம் சொன்னேன் தெரியுமா? வாரியாருக்கு ஏகப்பட்ட பட்டம் கொடுத்தாங்க. ஒரு பட்டத்தை தான் அவர் தினமும் போட்டுக்குவார். என்ன பட்டம்? திருமுருக கிருபானந்த வாரியார். என்ன பட்டம்? திருமுருக. திருமுருக. மற்ற எல்லாம் போட மாட்டார். திருமுருக. இப்போ புரியுதா? எது பெரும்பெயர்? முருகன். திருப்பரங்குன்றத்தில் 2000 வருஷத்துக்கு முன்னால ஒரு பெரிய புலவர், அவருக்கு நக்கீரர்னு பேர். நக்கீரர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நக்கீரா யார் ஞாபகம் வர்றா? சிவாஜி கணேசன். நக்கீரர். சரி, நக்கீரர் கோயிலுக்கு வர்றார். முன்னால சொனை, சொனைக்கு முன்னால ஒரு பெரிய பாறை. இவர் காலையில் சொனையில் குளிச்சாரா, பாறையில் உட்காந்து பூஜை ஆரம்பிச்சிட்டார். பூஜை பண்றார். மனசு முழுக்க பூஜையிலே இருக்கு. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. அங்கிட்டு இங்கிட்டு போகல, பூஜையில் இருக்கு. திடீர்னு பின்னால ஒரு மரம், மரத்திலிருந்து ஒரு இலை, முன்னால சொனை, இலை சொனையில விழுந்தது. பாதி தண்ணியில விழுந்தது, மீதி தரையில விழுந்தது. இவர் பார்க்கிறார். தண்ணியில விழுந்தது மீனாக மாறிட்டு, தரையில விழுந்தது பறவையாக மாறிட்டு. பறவை மேலே பறக்க பார்க்குது, மீன் கீழே இழுக்க பார்க்குது. எது ஜெயிக்கும் தெரியல. இவர் பூஜையை விட்டுட்டார். பறவை ஜெயிக்குமா, மீன் ஜெயிக்குமா? பூஜை அவ்வளவுதான். சிவபெருமான், ஏண்டா பூஜை, நாளைக்கு பார்த்துக்கலாம். பூதம் படிச்சுன்னு இவரை தூக்கிடுச்சு தோல்ல. பூதம் பார்த்துருக்கீங்களா? பூதம் பார்த்தது இல்லையா? ஒரு பயலை கேட்டேன், ஏண்டா பூதத்தை பார்த்துருக்கியான்னு. அது கூடத்தானே 20 வருஷமா குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கேன்னா. இது வேற விஷயம். பூதத்தை பார்த்துருக்கீங்களா? அது பூதம். அப்போ அது ஆண் பூதமா பெண் பூதமா? இப்போத்தானே சொன்னேன். பூதத்துக்கு பேர் கர்க்கிமுகி. என்ன பேரு? கர்க்கிமுகி. ஆனா பெண்ணா? கர்க்கிமுகி. ஆனா பெண்ணா?
முகி, முகன், ஷண்முகன் ஆண், ஷண்முகி. பூதம் தூக்கிருச்சு. பெண் பூதத்துக்கு என்ன தெரியுமா சாபம்? யாரெல்லாம் சிவபூஜையை பாதியில விடுறானோ, அப்படி 1000 பேரை எடுத்து கொண்டாந்தா அவருக்கு காலையில் ஒரு வேளை சாப்பாடு. பூதத்துக்கு 1000 பேரையும் அடிச்சு சாப்பிட்டுரும். ஆனால் என்ன, எல்லா பெயரும் பூஜையை பாதியில் விட்டவனா இருக்கணும். அதுவும் 40-50 வருஷமா தேடி இருக்கு. அங்கங்க ஒருத்தனா பிடிச்சிருக்கு. இப்போ 999 பேரை கண்டுபிடிச்சு குகையில் அடைச்சு பிடிச்சு. எந்த ஊரு? திருப்பரங்குன்றம். எப்போ? 2000 வருஷத்துக்கு முன்னால. தமிழ் சங்க காலம் மறக்காதீங்க. அங்க ஆரம்பிக்குது கதை. 2000 வருஷத்துக்கு முன்னால குகையில் அடைச்சி பிடிச்சி 999 பேரை 1000வது ஆளை தேடிக்கிட்டு இருக்கு. நம்ம நக்கீரர் போய் மாட்டினார். தோளில் தூக்கி நிச்சா அப்படியே கொண்ட குகையில் தள்ளிருச்சு. பார்த்தா 1000 பேர். அப்பா இனிமே சாப்பிடலாம். குளிச்சிட்டு சாப்பிடணும், நல்ல பழக்கம். கூழானாலும் அப்படி ஒரு பழமொழி தாயி. இப்போ பிள்ளைகளுக்கு அதெல்லாம் சொல்லி கொடுக்கறதே இல்லை. கூழானாலும் குளித்து குடி, கந்தையானாலும் கசக்கி கட்டு. அந்த காலம். இப்போ குளிக்க போயிருச்சு பூதம். 999 பேரும் நம்ம நக்கீரரை திட்டுறாங்க. இவ்வளவு காலமாக பூதம் எங்களுக்கு சோறு போட்டுச்சு, நல்லா இருக்கிறோம், உருட்டி விட்டா உருள்றாப்பில் இருக்கிறோம். சில பேர் உடம்பை பார்த்துருக்கீங்களா? உருட்டி விட்டா 10 நாளைக்கு உருண்டுக்கிட்டே இருப்பேன், வலு 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 வலுன்னு. பூதம் சாப்பாடு போட்டுது. இன்னைக்கு அது சாப்பிட போகுது. எல்லாம் திட்டுறான். யார? நக்கீரர். நீ தான் இங்கே 1000வது ஆளு, நீ வந்த, எல்லாம் முடிஞ்சு போச்சு. நக்கீரர் சொன்னார், கவலைப்படாதே, முருகன் இருக்கிறான். முருகன் காலில் விழு, எல்லா துன்பங்களும் தீர்ந்து விடும். அவ்வளவுதான். அப்படியே பாட ஆரம்பிச்சிட்டார். திருமுருகாற்றுப்படை. அதுக்கு என்ன பேரு? திருமுருக ஆற்றுப்படை. ஆற்றுப்படைன்னா தெரியுமா? ஆறுன்னா வழின்னு அர்த்தம். அது என்ன ஆறுன்னா? ரிவரா வழியா? ரிவர் தானே, வழி. இந்த பாருங்க, ஒரு மலை, மலையில அருவி வந்துருச்சு, அருவி கொட்டுனுச்சு. அருவி கொட்டினதுனால ஒரு பாதை உண்டாகிடுச்சு. அருவியில தண்ணி ஒரு காலத்துல வத்தி போச்சு. இப்ப பார்த்தா அருவி ஓடுன பாதை பூரா ஒரு வழியாயிருமா இல்லையா? அதனால ஆறுன்னா தமிழ்ல வழின்னு அர்த்தம். ஆறுன்னு ஒரு அர்த்தம், வழின்னு ஒரு அர்த்தம். ஆற்றுப்படைன்னா என்ன அர்த்தம்? பரிசு வாங்கின ஒருத்தன் பரிசு வாங்காதவனை அவற்ற போ நிறைய கொடுப்பாரு. கையை காட்டுறான் பாருங்க, மதி காட்டுறான் பாருங்க, அதுக்கு பேரு ஆற்றுப்படை. நம்ம 6 படை படையப்பா, 6 படை வீடு, இதெல்லாம் பின்னால வந்த கற்பனைகள். ஆற்றுப்படுத்துதல்னா வழிகாட்டுவது. திருமுருகாற்றுப்படை. அது என்ன சார் பாடியிருக்காரு? நக்கீரர் பாடுறார். 300 சொச்ச மாதிரி பழைய காலத்து தமிழ். அப்பா உனக்கு பசிக்குதா? ஆமா, சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு, சோறு போடுறதுக்கு ஆடு இல்லை. முற்றாளே, நான் ஒரு இடத்த காட்டுறேன், அங்க போ, உனக்கு சோறு கிடைக்கும், மோட்சமே கிடைக்கும். தமிழ்ல சோறுன்னா மோட்சம்னு ஒரு அர்த்தம். பாதகமே சோறு பத்தினவா தோல் நோக்கம். திருவாசகம். சோலைகள்ல எல்லாம் இருப்பாரு, பழமுதிர் சோலையில இருப்பார். 6 இடம் போய் தேடிப்பார். இதுக்கு பேரு ஆற்றுப்படை. யாரு பாடுறா? நக்கீரர் பாடுறார். பூதம் என்னாச்சு? இப்பதான் சோப்பு தேய்ச்சிட்டு குளிச்சு இங்கே பாட்டு ஆரம்பிச்சு.
உலகம் ஒப்ப வலனே புரிதல் பல புகழ் ஞாயிறு கடற்கண்டாண்டு ஓவரை இமைக்கும் சேன்விளங்கவிருளி குருநர் தாங்கிய மதனுடையின் ஒன்றாள் செருநர் தேய்த்த செல்துரல் கடக்கை மருகில் கற்பின் மானுதல் கணவன் மண மண மணன்னு அந்த காலத்து தமிழ். ஆமா, தமிழ்ல சங்க இலக்கியம்னு சொல்றீங்களா இல்லையா? யாருக்காவது தெரியுமா அதை பத்தி? சும்மா கையை தூக்குங்க. சும்மா தூக்கினா அப்புறம் கை எங்கிட்ட வந்துடும். ஆமா, சங்க இலக்கியம் யாருக்காவது தெரியுமா? எனக்கு தெரியாட்டி உங்களை என்ன பெஞ்சி மேலேயே ஏற்ற போறேன். நல்லா கேளுங்க. சங்க இலக்கியம் 36 நூல், 12 மேல் கணக்கு, 12 கீழ் கணக்கு. கணக்குன்னா நூலுன்னு அர்த்தம். இந்த காலத்தில் கணக்குன்னா நூல். 12 மேல் கணக்கு, 18 நூல், 10 பாட்டு, 8 தொகை. 14 கீழ்கணக்கு நம்ம நாலடியார், பழமொழி, திருக்குறள், ஏலாதி, இந்நிலை அப்படின்னு 18 நூல். ஏன் சார் அதுக்கு மேல் கணக்குன்னு பேரு? காலத்தால் முற்பட்டது. இதுக்கு ஏன் கீழ்கணக்குன்னு பேரு? காலத்தால் பிற்பட்டது. பின்னால வந்தது கீழ்கணக்கு, முன்னால வந்தது மேல் கணக்கு. 14 மேல் கணக்கு. அந்த 18 நூலில் முதல்ல வந்தது 10 பாட்டு. 10 பாட்டில் முதலில் வந்தது திருமுருகாற்றுப்படை. தமிழ் வாழ்கன்னு சொல்றமே, தமிழ் இலக்கியம்னு சொல்றமே, தமிழ் இலக்கியத்தில் முதலில் வைக்கப்பட்ட நூல் முருகனுக்குரியது. அதற்கு பெயர் திருமுருகாற்றுப்படை. படிக்கணுமா வேண்டாமா? முதல்ல 2000 வருஷம், மற்றதெல்லாம் பின்னால வந்தது. தமிழ் கடவுள் யாரு? முருகன். சங்க இலக்கியத்திலே முருகனுக்கு தனி நூல். சிவபெருமானுக்கு கூட தனி நூல் கிடையாது. பெருமாளுக்கு தனி நூல் கிடையாது. ஏதோ ஒவ்வொரு பாட்டு 2 பாட்டு. முருகனுக்கு தனி நூல். நூலுக்கு என்ன பெயர்? திருமுருகாற்றுப்படை. அப்படியே முருகனை பற்றி கொற்றாரு பாருங்க. மாலை மார்ப நூலறி புலவ செருவில் ஒருவ பொறுவிரல் மல்ல அந்தணர் வெறுக்கை அறிந்தோர் சொல்மலை மங்கையர் கனவ மைந்தர் ஏரே அரும்பெறல் மரபில் பெரும்பெயர் முருக. என்ன என்ன என்ன? அரும்பெறல் மரபில் பெரும்பெயர் முருக. பெரும்பெயர் அரும்பெறல் மரபின் பெரும்பெயர் முருக. நசையுணர் கார்த்தும் இசை பேராள. நிறைய பாடினாரா, முடிக்கிறார். கடைசி வரி. பழமுதிர் சோலை போயிருக்கீங்களா? அழகர் கோயில் தலையாட்டுனா கேள்வி கேட்பம்மா. போயிருக்கீங்களா? போயிருக்கீங்க. இந்த மலை ஏறி இருக்கீங்களா? ஆகா, ஏறி இருக்கீங்க. அங்கே ஒரு அருவி கொட்டுதா? அருவிக்கு என்ன பேரு? நூபுர கங்கை. அடே அப்பா, சந்தோஷம். நூபுர கங்கை அருவி, அருமையான தண்ணி. குடிச்சிருக்கீங்களா? மதுரைக்காரங்க ரொம்ப பேர் அங்கே போய் நிறைய தண்ணி கொண்டு வருவேன். அருமையான தண்ணி, நூபுர கங்கை. அதை வச்சு பாட்டை முடிக்கிறார். இழும் என இழிதரும் அருவி பழமுதிர் சோலை மலை கிழவோனே. பழமுதிர் சோலை மலையிலே இருக்கக்கூடிய கிழவோனே. கிழவன்னா என்ன அர்த்தம்? கிழவன்னா வயசானவன்னு ஒரு அர்த்தம், தலைவன்னு ஒரு அர்த்தம். முருகன் யாரு? தலைவனா வயசானவனா? என்னம்மா? முருகன் வயசானவனை போய் பாருங்க. அவ வள்ளிகிட்ட வந்து வேணும்னே வேஷம் போட்டானே தவிர மற்றபடி இளைஞன். இளைஞன் தானேம்மா, அழகன். இவர் கிழவோனேன்னு பாடிவிட்டாரா? அவன் அங்கே இருந்து என்ன சொன்னான்? அப்பா, கிழவோன்னு பாடிவிட்ட, நான் கிழவனான பின்னால உனக்கு அருள் பண்ணுறேன். பூதம் குளிச்சுட்டு ரெடியாக வந்துருச்சு. வாசப்படியில் நிற்கிது. 1000 பேர். யாரை சாப்பிடலாம்? இந்த லேட்டஸ்ட் இவன் தான். புதுசாக சூடான தோசை, மற்றதெல்லாம் ஆறுன தோசை.
புரியுதா? லேட்டஸ்ட்டு இவனைத்தான் சாப்பிடணும். பூதம் வேகமா வருதா? முருகப்பெருமான் என்ன சொல்லிவிட்டாரு? கிழவனாகிய பின் அருள் செய்வோம். ஐயோ ஐயோ அப்பா சாமி, நான் தெரியாம சொல்லிவிட்டேன். கிழவன்னா தலைவன் அர்த்தம், அந்த அர்த்தத்தில் சொன்னேன். நீ என்னடா கிழவன் எடுத்துக்கிட்டே, பூதம் வந்துகிட்டு இருக்கே. உடனே பாட ஆரம்பிச்சார். குன்றம் எரிந்தாயி, குறை கடலில் சூர்தடிந்தாய், புந்தலைய பூத பொறுபடையாய், என்றும் இளையாய், என்றும் இளையாய். என்ன அர்த்தம்? என்னைக்கு இளமையானவனே. முருகனுக்கு வயசே கிடையாது. அம்மா, டேட் ஆஃப் பர்த் இருந்தால்தான் வயசு, சரிதானா? முருகனுக்கு டேட் ஆஃப் பர்த் என்ன? என்னையா? கிடையாது. பிறந்தா தானே. சூரியன் எப்போ பிறந்தாரு? ஐயோ, காலையில் வருவார், சாயந்தரம் மறைவார். செத்து போக மாட்டார், மறைவார். அவ்வளோதான். வயசே கிடையாது. என்றும் இளையாய் அடகியாய் ஏரூர்ந்தான் ஏரே உளையாய் என் உள்ளத்துறை. முருகன் காட்சி கொடுத்துட்டான். இளைஞன், யங்கன், எனர்ஜெட்டிக், கம்பீரமா நிற்கிறான். கையில் என்ன இருக்கு? வேல். வேல்னா அர்த்தம் என்ன? வெல்வது வேல், கொல்வது கோல். புரியுதா? வெற்றி கொடுப்பது வேல். பாரதியாரை பற்றி அடுத்தாப்புல ஒன்று சொல்ல போறேன். அப்போ இதை பற்றி இன்னும் சொல்கிறேன். வேல், கையில் வேல். முருகன் காட்சி கொடுத்துட்டான். பூதம் பக்கத்தில் வந்துருச்சு. அடுத்த பாட்டு. குன்றம் எரிந்ததுவும் குன்றப்போர் செய்ததுவும் அன்று அங்கு அமரர் இடர் தீர்த்ததுவும் இன்றென்னை கைவிடா நின்றதுவும் கற்பொதும்பில் காத்ததுவும் மெய்விடா வீரன் கைவேல். முருகன் வேலாயுதத்தை எடுத்துட்டான். வீரவேல், தாரைவேல், விண்ணோர் சிறை மீட்ட தீரவேல், செவ்வேல், திருக்கைவேல், வாரி குளித்தவேல், கொற்றவேல், சூர்மார்பும் குன்றும் தொலைத்தவேல், உண்டே துணை. வேலுண்டு வினையில்லை. முருகப்பெருமான் வேலாயுதத்தை எடுத்தார், வீசினார். பூதம் கதை முடிஞ்சு போச்சு. நம்ம கதையும் முடிஞ்சு போச்சு. இந்த பெரும்பெயர் முருகனுங்கிறது எங்கே இருக்கு? திருமுருகாற்றுப்படையில் இருக்கு. இது யாரு பாடினது? நக்கீரர். எப்ப பாடினார்? 2000 வருஷத்துக்கு முன்னால பாடினார். என்ன சொல்றார்? முருகனுக்கு 1000 பேரு. பெரிய பேர் எது தெரியுமா? முருகன். நம்ம என்ன செய்யணும்? இந்த பாருங்க, கையை எப்படி வச்சுக்கணும்? தியான முத்திரை. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. காலு தரையில் படக்கூடாது. ஏதாச்சும் ஒரு விரிப்பு, அதில் உட்காருங்க. கையை எப்படி வச்சுங்க? ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. முடிஞ்ச முறை சொல்லுங்க. உடம்புக்கு வியாதியே வராது. எனக்கு 83 வயசு. ஊரா சுத்துறேன். யாரு காப்பாத்துறா? இந்த முத்துக்குமார சாமி காப்பாத்துறார். என்ன வியாதி வந்தாலும் சரியா போயிடும். என்ன சொல்லணும்? ஓம் நம சிவ. முருகா சொல்லுங்க. முருகா எது வேணாலும். ஒரு கால் முருகா பரமா குமரா உயிர்கா எனவோர் அருள்தாராய். முருகா எனவோர் தரமோ தடியார் முடிமேல் இணைதாள் அருள்வோனே. திருப்புகழ். ஒரு தரம் முருகான்னு சொன்னா அவன் தலையில 2 திருவடியவும் முருகன் வைப்பான். அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவித்து நின்றும் இருந்தும் கேட்ட பெருமக்களுக்கெல்லாம் நன்றி கூறி என்ன செய்யணும்? முருகா 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 முடிஞ்ச வரைக்கும் சொல்லணும். நல்லா இருக்கலாம். முருகன் முருகா முருகா முருகா. அதை மட்டும் நினைவூட்டி எல்லாருக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்து, என்னையும் ஒருவனாக்கி இருங்கழல் சென்னியில் வைத்த சேவக போற்றி என்ற திருவாசகத்தை நினைவு செய்து
நெஞ்சத்தே நின்று நிறைவு தரும் மீனாட்சி கஞ்சமலர் சேவடிக்கு கைகூப்பித் தெண்டனிட்டு அனைவரையும் வணங்கி